உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள். உங்கள் அனைவருக்கும் அன்னை வாராகியின் திருவருள் கிடைக்கட்டும். வாராகியை பதம் பற்றினார் பயம் பதறி ஓடும் என்பது வாராகியின் அருள்வாக்கு. வாருங்கள். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. வாக்கர்த்தா விவசம்ருக்தௌ வாக்கர்த்தா பதிபக்தஜே ஜெகதப்குதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரம். எல்லாமல்ல உமா மகேஸ்வரனுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து முதல்ல அவங்க எல்லாருக்கும் வாராகியுடைய நல்ல ஆசீர்வாதங்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. வாராகியுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கட்டும். டிசம்பர் மாத ராசி பலன்கள். டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ தான் சனி பகவானுடைய வக்ரம் நிவர்த்தி அடைந்திருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இந்த சனி வக்ர காலங்களில் 12 ராசி அன்பர்களும் ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கிறாங்க, ஒரு நல்ல ஃபேமிலி பொசிஷனில் இருக்கிறாங்க, அல்லது ஒரு நல்ல ஜாப் பொசிஷனில் இருக்காங்க, அல்லது ஒரு பிஸ்னஸ் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையானவர்கள் கூட சற்று தடுமாறக்கூடிய வகையிலோ, அல்லது இதுவரையிலும் நான் வாழ்க்கையில் இப்படி ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே இல்லைங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சந்தித்ததோ, அல்லது புதுசாக எதிரிங்க உருவாகிட்டாங்க சாமி, இதுவரையிலும் எனக்கு நண்பர்களாக இருந்தவர்கள் ரொம்ப ஃப்ரெண்டுங்க அவன் எனக்கு, ஆனால் அவனே இப்போ எதிரியாக மாறிட்டான், இந்த மாதிரி நடப்பான். நான் ரொம்ப நம்பிக்கையாக, நீங்கள் யார் பேரில் அதிகமாக நம்பிக்கை வச்சுருக்கிறீங்களோ அந்த நம்பிக்கையானவர்களே உங்களுக்கு எதிர்மறையானவர்கள். அப்படி இல்லைன்னா இன்னொன்று கூட சொல்லலாம், நான் யாரெல்லாம் நீங்கள் யாரையெல்லாம் நல்லா இருக்கணும், அவன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க நல்லா இருக்கட்டுங்க அப்படின்னு நீங்கள் யாரை பாவம் பார்க்குறீங்களோ அவனாம் அவங்கள பதம் பார்த்துருப்பான். யாரெல்லாம் நீங்கள் நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருக்கட்டும் சாமி பரவாயில்ல, அவன் வீடு வாங்கலைங்க, அவன் இன்னும் ஒரு இடம் வாங்கலைங்க, ஒரு எப்படியா சாமி அவங்க ஒரு வீட்டை வாங்கி கொடுங்க அப்படின்னு நீங்கள் யாருக்காக பிரார்த்தனை செய்கிறீர்களோ, மனம் இறங்குகிறீர்களோ, உருகுகிறீர்களோ, அவங்க எல்லாருமே கூட உங்களுக்கு எதிரிகளாகவோ மறைமுகமான ஏதேனும் ஒரு சில விஷயங்களை செய்திருக்க வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் ஜூன் மாதம் 30ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் வரையிலும் கடுமையான காலகட்டம். கற்பனைக்கு எதிர்மறையாக நீங்கள் என்ன நினச்சிங்களோ, என்ன ஃபீல் பண்ணீங்களோ, லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும்னு நினச்சிங்களோ அது எல்லாமே உல்டாவா 50% அப்படியே உல்டா நடந்தால் எப்படி இருக்கும் அதை போல மாறி நடந்திருக்கும். அப்போ இந்த சூழ்நிலை முற்றிலுமாக உங்களை விட்டு இந்த கஷ்டகாலங்கள் விலகுகிறது எனதருமை அன்பு பக்தர்களே. அப்போது முக்கியமான இந்த டிசம்பர் மாதத்தில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான செய்தி, ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு ஒன்று இருக்குது அப்படின்னாக்கா, சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் எனதருமை அன்பர்களே. இனிமேல் அதிலும் குறிப்பாக பிறந்திருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மார்கழியை உள்ளடக்கிய டிசம்பர் மாதம், ஆங்கிலத்திற்கு டிசம்பர் மாதம் நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, செவ்வாய் சுக்கிரனும் சம சப்தமமாக சந்தித்துக் கொள்கிறார்கள். மகரத்திலே சுக்கிரன், கடகத்தில் செவ்வாய், 7க்கு 7 சமமாக 2 அசுப கிரகங்கள். இதெல்லாம் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாயும் சுக்கிரனும் சமசப்தமமாக இருக்குது, அது தோஷம், அப்படி இருக்கக்கூடாது. அதனால தான் அது விபரீத ராஜயோகம். உங்கள் பர்த் சார்ட்டை பொறுத்து இந்த தோஷம் ஒரு சிலருக்கு யோகமாக மாறிவிடும். புரியுதுங்களா?
இது தோஷம்தான், இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடாது, இந்த பிளானட்ஸோடைய இந்த சமசப்தமாக 180 டிகிரி இருக்கக்கூடாது, தப்பு. ஆனால் இந்த அமைப்பு உங்களை போன்ற எவரேனும் ஒருவருக்கு விபரீத ராஜயோகமாக மாறி உங்கள் கஷ்டங்களை எல்லாம் விளக்கி திடீர்னு ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும், ஒரு நல்ல டாப் ரேங்கில் கொண்டு போய் உட்கார வச்சிரும் உங்களை. அப்போ அது உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு நீங்கள் அதை செக் பண்ணிக்கணும். அப்போ கடகத்தில் செவ்வாய் நீச்சமடைந்திருக்கிறார், அதே போல் மகர சுக்கிரன் அவ்வளோ சிறப்பு இல்லை. போச்சுன்னா மீனத்தில் ராகு, கன்னியில் கேது, எல்லாவற்றுக்கும் மேலாக சூரிய பகவான், சூரியனும் செவ்வாயும் திரிகோணத்திலே அமைந்திருக்கிறார்கள். திரிகோணத்தில் 3 கிரகம் யார் யார்? ராகு, செவ்வாய், சூரியன், புதன். அவை இந்த 3 கிரகங்களும் சுயாட்சி திரிகோண தொடர்பில் இருக்கிறார்கள். ஸோ அற்புதமான கிரக காம்பினேஷன்ஸ் இருக்குது. மெயினாக சூரியன் ராகு தொடர்பு, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள், இவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பான முறையில் அமையப்போகுது. குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம், வருமான யோகங்கள்லாம் ஏற்பட போகுது. இந்த சூரியனுக்கும் குரு சூரியன் தொடர்பு அங்கே ஏற்படுகிறது. இதெல்லாம் ஒரு நல்ல பதவி யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும், நல்ல பொசிஷன், அந்த பதவி யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. சரி, வாருங்கள், இதுதான் கிரக அமைப்பு. இன்னும் டீப்பாக உள்ளே போயிட்டு பார்க்கலாம், வாருங்கள். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களே, இந்த மாதம் டிசம்பர் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு பக்கம் கும்பராசிக்கு ஜென்ம சனி. இந்த ஜென்ம சனியில் எப்போ இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி சனி பகவான் வக்ரகதி அடைந்தாரோ அன்னிலிருந்தே பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான பிரச்சனைகள், ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லாமல் புது புது பிரச்சனைகள் வேறு. இல்லை ஒரு 5 மாதத்தில் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், இந்த 5 மாதத்தில் புது பிரச்சனைகள். அப்போ இந்த நவம்பர் 15ஓடு முடிஞ்சு நவம்பர் 16லேருந்து இயல்பு நிலைமைக்கு கும்பராசி அன்பர்கள் வந்துட்டாங்க. அப்போ இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் எந்தெந்த புது புது பிரச்சனைகள் எல்லாம் வந்ததோ, அந்த வீண்பள்ளி அபமானங்கள் வந்ததோ, அல்லது தலைகுனிவுகள் வந்ததோ, எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப நல்லா வருங்க சாமி, இப்படி சொல்லிட்டாங்க அவரை, என் பையன் ரொம்ப நல்லவன் சாமி, இப்படி பண்ணிட்டாங்க, ஸ்கூல் ப்ராப்ளமாக இருக்கலாம், விளையாடுறதுக்கு போன இடத்துல பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது ஏதாவது கீழே விழுந்திருக்கலாம், அடிபட்டு இருக்கலாம், ஆப்ரேஷன்ஸ் ஆகிருக்கலாம், உடல்நிலை குறைவுகள் ஏற்பட்டிருக்கலாம், அது பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும். அப்போ இந்த 5 மாதத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லாமல் புது பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அந்த மாதிரி பலவிதமான ஸ்கூல் பசங்க பொறுப்பு இல்லாமல் இருக்கிறது, பசங்க படிக்காமல் இருக்கிறது, சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கிறது, பசங்க வீட்டுக்கு அடங்காமல் இருக்கிறது, இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடிய கும்பராசி அன்பர்களே. அதே போல் பெரியவங்களாக இருந்தாலும் குடும்பத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது, ஏற்றத்தாழ்வுகளோடு பெற்றோர்கள் பார்ப்பது, ஒருத்தரை வசதியாகவும் ஒருத்தரை தாழ்ந்தும் பேசுவது, குடும்ப பிரச்சனைகள். இப்போ இதெல்லாமே இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக ஒரு 5 மாதத்தில் ஒரு ட்ரபிளை கொடுத்துருக்கோம். குறிப்பாக உடல்நிலை ஆரோக்கியம், கடுமையான நோய்கள், கடுமையாக படுத்தி எடுக்கிறது. இன்னும் கூட அந்த பாதிப்பு இல்லாமல் பாதிப்பு குறைஞ்சிருக்காது. கும்பராசி நமக்கு தெரிந்த ஒரு அன்பு தெய்வம், ஒரு சின்ன வயசு பொண்ணு, சின்ன வயசு பொண்ணுங்க, 36 வயசு தான் ஆகுது, குழந்தைகள் இருக்கிறாங்க, தஞ்சாவூரில் இருக்கிறாங்க. தஞ்சாவூர் பக்கத்தில் பாபநாசத்தில் இருக்கிறாங்க. ஆனாலுமே கூட பாருங்கள், இந்த சனியுடைய தாக்கம், அழுக்கு, 8ஆம் பாவம் அங்கே வேலை செய்யுது, கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அப்புறம் நம்ம இடத்துல வராங்க, வாராகி இடத்துல வராங்க, வாராகி வழிபாடு செய்து இப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல மருத்துவர் கிடச்சி டயாலிசிஸே வேணாம், காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த பெண், அந்த குடும்பத்தார், அதனுடைய கணவன்
எல்லாரும் கையெடுத்து கும்பிட்றாங்க, சாமி ரொம்ப சந்தோஷம் சாமி. அப்போ அந்த அளவுக்கு அந்த குடும்பமே காப்பாற்றப்பட்டு விட்டது. குலதெய்வ ஆசீர்வாதம், சனி பகவானுடைய ஆசீர்வாதம், எல்லாத்துக்கும் மேலே சிவபெருமான், அன்னை வாராகியின் திருவருள். சார் ஒரு பொம்பளை தாசர், ஒரு பெண்ணு தாசர், சுமங்கலி தாசர் அந்த குடும்பத்தின் அடையாளம். அப்போ அதுபோல் உடல்நிலை ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், எனக்கு கூட அப்படி இருக்குது சாமி, எங்கள் பையனுக்கு இருக்குது, என் பொண்ணுக்கு இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு இருக்குது, ஆயுள் பாவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, அது சம்பந்தப்பட்ட ஆயுள் பாவம் எங்கே குறைஞ்சிருமோன்ற மனசில் பயம் இருக்குது. இப்படியெல்லாம் உடல்நிலை ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், எனதருமை கும்ப ராசி அன்பர்களே, அவையெல்லாம் சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உடல்நிலை ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கவலை வேண்டாம், காப்பாற்றப்படுவீர்கள். மாத்திரை இல்லாத வாழ்க்கை, ஆஸ்பத்திரிக்கு போகாத ஒரு வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கையை பெறுவீர்கள். வாராகியின் திருவருள் கை கூட்டும். நல்ல ஆசிகள். அதே போல் மனக்குழப்பம், பெரிய டிப்ரெஷன், கும்பராசி அன்பர்களுக்கு தொடர்ந்து மிகப்பெரிய டிப்ரெஷன்ஸ், மனக்குழப்பங்கள். அப்போ அந்த மனக்குழப்பங்கள் இருக்குமே ஆனால், கும்பராசி அன்பர்களே, அந்த மனக்குழப்பங்கள் விலகும். அப்படியே ரொம்ப யோசிச்சுட்டே அதான் டிப்ரெஷனில் கொண்டு போய் விட்டுடும். அதான் விஷயம். அப்போ மனக்குழப்பங்கள் விலகும். அதோடு மட்டுமல்ல, கும்பராசி அன்பர்களே, இந்த மனக்குழப்பங்கள் விலகி நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகும். ஏதோ ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஏதேனும் மறைமுகமான பிரச்சனையாக இருக்குமோ, யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சுருப்பாங்களோ, நமக்கு ஏதேனும் செய்வினை கோளாறுகளாக இருக்குமோ, இப்படியெல்லாம் அந்த மனசு யோசிக்கும். அப்போ அந்த மாதிரி மன பிரச்சனைகள் இருக்கும், மனக்குழப்பங்கள் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், அந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் விலகி சிறப்பான முறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கையில் நிம்மதி பிறக்கும். கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே. நான் சொன்னேன் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும்னு சொன்னேன். ஸோ அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் விலகும். கவலை வேண்டாம். அதே போல் தொழில் அமைப்புகள், 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய், கும்பத்துக்கு 10ஆம் அதிபதி செவ்வாய், விருச்சகம் அதில் யார் இருக்காங்க? 7ஆம் அதிபதி சூரியன் இருக்கிறான். சூரியனும் புதனும் 5ஆம் அதிபதியும் 5, 8, 7 5, 7, 8 சம்பந்தப்பட்ட கிரகங்கள் 10ஆம் இடத்தில் அமைந்து அந்த 10க்குடைய 3, 10க்குடைய செவ்வாய் 6ஆம் பாவத்தில் அமைந்திருக்கிறார். அதனால தான் நான் முன்னாடி பதிவில் சொன்னேன், இது ஒரு விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொன்னேன். இந்த செவ்வாய் ராகு, செவ்வாய் சூரியன் சேர்க்கை உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது பார்க்கலாம் வாருங்கன்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். அவ கடுமையான காம்பினேஷன்ஸ் 6, 7, 8, அதோடு கூட உங்கள் 10ஆம் அதிபதி. அப்போ நிச்சயமாக கும்ப ராசி அன்பர்களே, காலம் நேரம் கடுமையானதாக அமைந்துள்ளது. இருந்தாலுமே கூட தொழில் அமைப்புகளுக்கு இது ஒரு நல்ல யோகமான காலம். பொதுவாகவே கும்பராசி அன்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது அரசாங்கத்துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், அரசாங்கம் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவங்களாக நீங்கள் இருக்கலாம், எனி பிஸ்னஸ் பில்டராக இருக்கலாம், லேண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது பிறகு ரெசார்ட்ஸ் வச்சு பல ஏக்கரில் ரெசார்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், விவசாயிகளாக இருக்கலாம், விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், மெடிக்கலாக இருக்கலாம், ஹார்ட்வேர்ஸாக இருக்கலாம், கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸாக இருக்கலாம், டெக்ஸ்டைல்ஸ் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், பில்டர்ஸாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டு, ஃபார்மா, மார்க்கெட்டிங், இன்சூரன்ஸு,
இந்த மாதிரியான பிஸ்னஸ் ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாகவும் நீங்கள் இருக்கலாம். அப்போது கும்பராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் மிக சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும் எனதருமை கும்பராசி என்பர்கள். அதே போல் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். உடல்நிலை ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை. அதே போல தான் மறைமுகமான பிரச்சனைகள் சொல்லியிருக்கிறேன், செய்வினை கோளாறுகள் சொல்லியிருக்கிறேன். இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குமே ஆனால் உடனடியாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள். சரி, திருமண யோகங்கள் எப்படி அமையும்? ஏன்னா கும்பராசிக்கு 30 வயசு, 35 வயசு, 40 வயசு கடந்தெல்லாம் பொம்பளை பசங்க இருக்குது. அன்றைக்கெலாம் 40, 41 வயசில் ஒரு பொம்பளை பொண்ணு வருது. ஒரு ஜாதகம் பார்த்து எடுத்து சொல்கிறோம், ஒன்றுமே இல்லாத அந்த பையன் வந்து நமக்கு மேட்சா இல்லை, பிடிக்கல அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த அந்த கிரகம் அங்கே வேலை செய்யுது, அந்த பெண்ணுடைய ஜாதகம் அங்கே வேலை செய்யுது. புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி திருமண தடைகள் 40 வயசு 35 வயசில் பொம்பளை பசங்க இருக்கா, 38 வயசு, 5 வயசு வித்தியாசத்தில் நீங்கள் மாப்பிள்ளை பார்க்கலாம். 5 வயசு 6 வயசில் மாப்பிள்ளை வித்தியாசம் பார்க்கணும். அப்படி இருக்குமே ஆனால் திருமண யோகங்கள் கைகூடும். முதல் திருமணம், 2வது திருமணம், 3வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணங்கள், வயோதிக திருமணங்கள், அப்போ திருமண யோகங்கள் கைகூடும். திருமணத்தில் திருமண வாழ்க்கையில் சிறப்பானதாக இருக்கும். அதே போல் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கும். பிரிந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கும்பராசி அன்பர்களே, பிரிந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேருவார்கள். அதே போல கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை மேலோங்கும். கும்பராசி அன்பர்களே, அதே போலத்தான் குழந்தை பாக்கியமும் சிறப்பானதாக இருக்கும் இந்த மாதம். ஏன்னா இந்த செவ்வாய், ராகு, சூரியன் போன்ற அசுப கிரகங்கள் எல்லாம் ஒன்று கூடி நிற்கின்ற காரணத்தினாலே நிச்சயமாக இந்த அசுப கிரகங்கள் எப்பெல்லாம் போயிட்டு அசுபஸ்தானத்தில் நிற்கிறாங்களோ அப்போல்லாம் நல்லது நடக்கும். கர்ம வினைகளின்படி, கர்மா விதிகளின்படி, அந்த கர்மா தியரின்னு ஒன்று இருக்குது. அப்போ அந்த கர்மா தியரி அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் நிச்சயமாக கர்ப்பம் தரிப்பதற்கு கும்பராசி அன்பர்களுக்கு வாய்ப்புள்ளது. அப்போ அதுக்குரிய பரிகாரங்களை அறிந்து நீங்கள் வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் குழந்தை பாக்கியம் உருவாகும். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே போகலாம். கும்பராசி அன்பர்களே, ஒரு முடிவே இருக்காது. உங்களுடைய கேள்விகள் என்ன, உங்களுக்கு என்ன நடக்கணும், இப்போ நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.